Daily. Taste the Daily. திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தினத்தையொட்டி ஆட்சியர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குடியரசு தினத்தை நாம் வீர தியாகிகளை போற்றி கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே காவல்துறையினரின் அணிவகுப்பை காண அவர்களுக்கு ஊக்கமூட்ட பிள்ளைகள் தாயென்று போற்றி கொண்டு நம்முடைய புறாவை பறக்க விடுகிறார்கள். நம்முடைய தேசிய கொடியிலே இருக்கக்கூடிய குடியரசு தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சதீஷ்குமார் அவர்கள் காவல்துறையில் அலங்கார அணிவகுப்பினை தலைமை தாங்கி வருகிறார். உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் இரண்டாவது படைப்பிரிவையும் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ஜே கண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் மாலதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதவி ஏற்றுக்கொள்கிறார்கள். சதீஷ்குமார் அவர்கள் காவல்துறையில் அலங்கார அணிவகுப்பினை தலைமை தாங்கி வருகிறார். உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் இரண்டாவது படைப்பிரிவையும் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இரண்டாம் படைப்பிரிவு சார்பாக இசைக்குழுவி இசையை தொடர்ந்து முதலாம் படைப்பிரிவு, இரண்டாம் படைப்பிரிவு, மூன்றாம் படைப்பிரிவு, ஊர்காவல் படைப்பிரிவு, தேசிய மாணவர் படை மாணவர்கள் நாம் அனைவரின் மனமும் உயரை பறக்குது, ஆகாயத்தை தொட்டு ஆசையான பறக்குது, பார்ப்போரின் உள்ளமும் உயரை பறக்குது. நல்ல காதல் புரியும் ரம்பையர் போல் இளம் இரண்டாம் படைப்பிரிவு சார்பாக இசைக்குழுவி இசையை தொடர்ந்து முதலாம் படைப்பிரிவு. அடுத்ததாக தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் கி சாந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் 51 காவலர்களுக்கு முதல்வரின் காவலர் பதக்கங்களையும் வழங்கினார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விழாக்குழுவின் சார்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவரை குடிவணக்கம்.
விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு அங்கமாக ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் அணிவகுப்பினை திறந்த ஈப்பிலே பார்வையிட்டு Taste the Daily.